ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் குழம்பு சண்டே ஸ்பெஷல். சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. டிஃபன் ஐட்டத்துக்கு தொட்டுக்கிற சிக்கன் குழம்பு செய்யலாமா? ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ தேவையான பொருள் 1/2 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். பட்டை, சோம்பு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். பட்டை, சோம்பு, கசகசா, அன்னாச்சி பூ, இப்படி எல்லாமே எடுத்துருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கணும். வெங்காயம் ஒரு 3 நல்லா நறுக்கி வச்சுருக்கேன், மீடியம் சைஸு. தக்காளி ஒரு 3-4 நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஆஸ் யூஷுவலாக குக்கிங் ஆயிலும், வீட்டு குழம்பு மிளகாத்தூளும், மஞ்சத்தூள், ஏதாவது ஒரு மசாலா, கரம் மசாலா சேர்க்கலாம். அதுக்கு பதில் தான் இந்த பட்டை சோம்புலாம் வச்சுருக்கோம். வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பேன் வச்சுட்டு, பேன் சூடேறினதும் குக்கிங் ஆயில் நல்லா சேர்த்துக்குங்க. 1/2 கிலோ சிக்கன்ன்றதுனால நான் ஒரு 50 ml குக்கிங் ஆயில் சேர்க்கிறேன். நல்லெண்ணெய், கடலெண்ணெய் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். சிக்கனுக்கு நல்லெண்ணெயை விட நார்மலாக கடலை எண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லது. எண்ணெய் சூடு ஏறட்டும். எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுது. இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இந்த எடுத்து வச்ச பட்டை, சோம்பு எல்லாம் போட்டு பொரியட்டு. நல்லா பொரிஞ்சு வரட்டும். வந்ததும் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் தான் சேர்க்குறேன். சின்ன வெங்காயம் வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம். நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு சமைக்கணுன்னும் போது இருக்கிற இந்த மீடியம் சைஸ் வெங்காயம் தான் நான் கட் பண்ணி வச்சேன். வெங்காயம் நல்லா செவந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லாவே செவந்துடுது. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா இஞ்சி ஒரு ஸ்பூனும், பூண்டு ஒரு 1.5 ஸ்பூனும் சேர்த்துக்குங்க. பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. எப்பொழுதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. 1 நாள் 2 நாளைக்கு மேலே வச்சுருந்து பயன்படுத்தினா அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லது கிடையாதுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் பொழுது இஞ்சியில் இருக்கிற தோலையும் பூண்டில் இருக்கிற தோலையும் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு அரைங்க. ரெண்டுமே தோலில் அந்த கெட்ட கிருமின்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் இருக்குது. அதனால் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் பேஸ்ட் அரைச்சிக்கோங்க. நல்லா செவந்துருதா பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், செவக்கட்டும். நல்லா செவந்துருச்சு. இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். எப்பொழுதுமே நல்லா கிரேவியாக வதங்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா திக்னஸாக வரும். என்ன குழம்பு வச்சாலுமே தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கினீங்கன்னா குழம்பு நல்லா திக்னஸாக வரும். ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம்னா நல்லாவே வதங்கிடும். லேசாக 2 கல் உப்பு சேர்த்துருங்க வதங்கிறதுக்கு. நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு மூடி போட்டு மூடிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து கூட வதங்கலாம். கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகட்டும்னு மூடி இருக்கேன். மூடி எடுத்துகிட்டு வதக்கலாம். இப்பொழுதும் கொஞ்சம் கனமான பாத்திரமாக இருந்தால் நல்லா மேஷாக வதக்க வசதியாக இருக்கும். மெல்லிசான பாத்திரமாக இருந்தால் தீஞ்சி போய் அடி பிடிச்சிரும். இது நான் எண்ணெய் சமைக்கிறதுனா கொஞ்சம் மோஸ்ட்லி மண் பாத்திரத்தில் தான் சமைப்பேன். அதனால தான் நான் இந்த மண் பாத்திரத்தை சமைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் மண் பாத்திரத்தில் சமைச்சு சாப்பிடுங்க, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த ஸ்டேஜில் இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மசாலா அரைச்சி ஊற்றுறவங்க கொஞ்சம் இந்த தக்காளி வெங்காயத்தையும் பாதி எடுத்து நீங்கள் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி டிஃபனுக்கு எதுவும் அரைச்சி ஊற்றலை. அரைச்சி சேர்க்கணுன்றதுக்கு பதில் நான் இப்படியே கிரேவியாக கொஞ்சம் நல்லாவே வதங்கி எடுத்து பாருங்கள். அதனால் அப்படியே நான் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்க்குறேன்.
சுத்தம் பண்ண சிக்கனை இதோட சேர்த்துடலாம். தண்ணி இல்லாமல் வதங்கிறதுக்கு சேர்த்துருங்க. நல்லா வதங்கட்டும். மூடி வச்சு கூட நீங்கள் வதக்கிக்கலாம். ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போது நல்லா வதங்கிடுது பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி வதக்குனிங்கன்னா ரொம்ப அந்த ஸ்மெல்லு வந்து போகும். கொஞ்சம் பச்சை ஸ்மெல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்மெல்லாம் போகும். இப்போது ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். பாருங்கள், மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை தான் சேர்க்குறேன். நல்லா கிளறி விட்டுருங்க மஞ்சத்தூள் போட்டு. இப்போது தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துடலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்தாச்சு. குழம்பு மிளகாத்தூள் தான். நம்ம இதுலேயே மிளகு சீரகம் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா, தனியாலாம் தனித்தனியாக எந்த மசாலாவும் ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி குழம்பு மிளகாத்தூள் நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கடைத்தூள்லாம் ரொம்ப காரமாக இருக்கும். அது வந்து வயிற்றில் ரொம்ப புண்ணுலாம் ஏற்படுத்துங்க. அதுக்கு இந்த மாதிரி குழம்பு மிளகாத்தூள் எப்படி அரைக்கணுன்றது என்னோடய சேனலில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், போயிட்டு பாருங்கள். நல்லா வதங்கிடுச்சு. குழம்பு எவ்வளோ தேவையோ நம்ம தண்ணி வச்சு சேர்த்துக்கலாம். இதில் சும்மா எல்லா மசாலாவையும் சேர்த்து நம்ம குழம்பு வச்சோம்னா ஹெல்த்துக்கு தான் இதுவாகும். லாஸ்ட்டாக மிளகுத்தூள் மட்டும்தான் வறுத்து நான் இதில் சேர்க்க போகிறேன், பார்த்துக்கோங்க. தேங்காய் வேணுன்றவங்க கூட கடைசியாக ஒரு 3 நிமிஷம் இருக்கும்போது அரைச்சி சேர்த்து இறக்கிக்கலாம். இப்போது நான் தேங்காய் சேர்க்கலை, ஏன்னா கொஞ்சம் கோல்டாக இருக்குதுன்றதுனால தேங்காய் சேர்க்கலை. நம்ம இட்லியோடு தான் இதை வச்சு சாப்பிட போகிறோம். தேவைக்கேற்ப வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. கொஞ்சம் திக்னஸாக இருந்தால் தான் டிஃபனுக்கு. நான் வந்து இன்றைக்கி ஸ்பெஷலாக டம்ளர் இட்லி, பாரம்பரியமாக அந்த காலத்தில் பாட்டிங்கெல்லாம் இட்லி பாத்திரம் இல்லாமல் டம்ளரில் இட்லி சுட்டு தருவாங்க நமக்குலாம். நம்ம எல்லாருமே சாப்பிட்ருப்போம் 90ஸ்லாம். அந்த மாதிரி இன்றைக்கி நான் டம்ளர் இட்லி எங்கள் பிள்ளைங்களுக்கு நான் செஞ்சுருக்கேன். சிக்கன் குழம்போட டம்ளர் இட்லி தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல். இப்போ குழம்பு வந்து நல்லா வேகட்டும். ஓரளவுக்கு கொதித்ததும் நம்ம மிளகுத்தூள் சேர்க்கலாம். மூடி வச்சு ஒரு 10-15 நிமிஷம் கொதிக்க விடுங்க. மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 15 நிமிஷம் சொன்னேன் இல்லையா, ஒரு பதன்றது தெரியும் உங்களுக்கு. சைடில் லேயர் படியணும். அப்போ தான் அந்த எண்ணெய்கள் பிரிஞ்சு வருதா, குழம்பு ரெடி ஆகிடுச்சு, இல்லை அந்த சிக்கன் வெந்துருச்சு அப்படின்ற பதம் வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்குள்ளே மிளகு வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது குழம்பு நல்லா கொதித்து தயாராகிடுச்சு. ஓரளவுக்கு பக்குவமாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கிரேவியாக வந்துடுச்சு. ரொம்ப கிரேவியும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் மீடியமாக இருக்குது குழம்பு. இந்த பதத்தில் பொடி பண்ணி வச்ச மிளகுத்தூள் நல்லா 1 ஸ்பூன் சேர்த்துருங்க. உணவில் இருக்கிற நச்சுத்தன்மையெல்லாம் இந்த மிளகுத்தூள் நீக்க உதவுது. அது இல்லாமல் வயிற்று புண்ணை ஆற்றுறதுக்கு மிளகுத்தூள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சேர்த்துட்டு 1 நிமிஷம் கொதிச்சா போதும். குழம்பு பரிமாற தயாராகிடுச்சு. சிக்கன் குழம்பு சண்டே ஸ்பெஷல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பு. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எதனா குறைகள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எல்லோரும் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு வாட்ஸ்அப்லலாம் கமெண்ட் பண்ணுறீங்க. எனக்கு யூடியூப்லேயே கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ குழம்பு ரொம்பவே தயாராகிடுச்சு. சுவையான ஊரே மணக்குது, அந்த அளவுக்கு வாசமாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி முறையாக வச்சிங்கன்னா. இப்போ இந்த டைமில் தான் நீங்கள் மிளகுத்தூள் சேர்க்கறதுக்கு முன்னாடி தேங்காய் சேர்க்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். தேங்காய் வந்து கொஞ்சம் ரொம்ப சூட்டு உடம்புக்காரங்க சாப்பிட்டிங்கன்னா தேங்காய் சேர்த்து சாப்பிடுங்க. குழம்பு ரெடி ஆகிடுச்சு இல்லையா. இப்போது டம்ளர் இட்லியை
நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ரெண்டு இட்லி சாப்பிட்டாலே ஃபுல்லாகிடும். அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். டம்ளர் இட்லி வந்து சும்மா சரி பசங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்றதுனால இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். இப்போது சுவையான சிக்கன் குழம்பு தயாராகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் மாற்றி பரிமாறலாம். வாங்க எல்லோரும் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் சிக்கன் குழம்பு டம்ளர் இட்லியோடு சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணிங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. தேங்க்யூ.